ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நான் வந்து இந்த யூடியூப்பு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்து சந்திச்சிருக்கேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு, நான் எதாலெல்லாம் வந்து யூடியூப்பில் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ யூடியூப் ஆரம்பித்து நான் நிறைய விஷயங்களில் ஏமாந்துருக்கேங்க. நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள், இது எல்லாத்துலேயுமே வந்து நான் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கேன். என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போதைக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுதுங்க. 2021 வந்து நாம் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 2025 இல்லையா? இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் 4 இயர்ஸை கிராஸ் பண்ண போகிறோம் நாம். இப்போ வரைக்கும் நம்மளோட சேனலில் ₹1 கூட சேலரி நான் வாங்கவே இல்லை. அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கு ரீசன், என் ஹஸ்பண்டு மட்டும்தான் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான சேலரியை கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பாரு. அப்போ எனக்கு யோசிக்க தெரிஞ்ச ஒரு விஷயம், வீட்லேயே உட்காந்து நம்ம ஏதாச்சும் வேலை பண்ணலாம், ஏதாச்சும் ஏர்ன் பண்ணலாம், ஏதாவது ₹1 வந்தாலும் அது நம்ம குடும்பத்துக்கு யூஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு நினச்சி வேலைக்கு போகணும், இல்லை பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்லேயே இருந்து செய்கிற மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு நினச்சி யோசித்தேன். 1, 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். எனக்கு பெருசாக ஃப்ரெண்டு சர்க்கிள்ஸ்லாம் இல்லைங்க. ஒரு 1, 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ நான் அவங்கள கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து, "ஏன் நீ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? வீட்லேயே இருந்து பாப்பாங்கள பார்த்துக்கலாம். நீ பெரிய பசங்களாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ போயிட்டு வந்துடலாம் வேலைக்கு. பட் அவங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க. நீ வெளியிலலாம் வேலைக்கு போக முடியாது. நீ யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோ. முடிஞ்ச வரைக்கும் ரன் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகட்டும். அதில் வந்து உனக்கும் ஃபேமிலிக்கும் தேவையான அளவுக்கு ஏர்னிங்ஸ் வரும்." அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர். அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னேன். வீட்டில் யாருமே ஒத்துக்கலை. என் ஹஸ்பண்ட் மட்டும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். "நீ என்ன வேணால் பண்ணுமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்" அப்படின்னு. ஹஸ்பண்ட் சொன்ன உடனே நான் ஆர்வக்கோளாறில் யூடியூப் ஓப்பன் பண்ணி 1, 2 வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த 1, 2 வீடியோஸை பார்த்த என்னோடய சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. "என்ன உங்கள் ஒய்ஃபு யூடியூப்பில் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா?" அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இது எங்கே வரைக்கும் போச்சு அப்படின்னா, என் தம்பி வரைக்கும் போச்சு. என் தம்பிக்கிட்ட யாரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க, "ஏன்டா உங்க அக்காவுக்கு இதெல்லாம் தேவையா? அவங்க அக்கா வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களாம், அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா?" அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்து அது ஒரு பெரிய சண்டையில் போய் முடிஞ்சுது. அவன் வந்து வீட்டில் என்கிட்ட சண்டை போட்டு, "ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுற? அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சண்டை போட்டு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாச்சு. வீட்டில் இருக்கிறவங்களே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணலை. முதல்ல நமக்கு தேவையான சப்போர்ட்டை நம்மளோட ஃபேமிலியிலேருந்து தாங்க இருக்கணும். வெளியில் இருக்கிறவங்க கூட பேசுகிறத தாங்கிக்கலாம். பட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஏதாச்சும் பேசிட்டாங்க அப்படின்னா, அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ போராடி நானும் என் ஹஸ்பண்டும், என் அம்மா, என் அப்பா, என் தம்பி இவங்க எல்லாரையும் ஓரளவுக்கு சம்மதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பித்தேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். அவர் இல்லை அப்படின்னா நான் யூடியூப் சேனலில் இப்போ வரைக்கும் கூட வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது. கஷ்டமாக தான் இருக்கும். "நீ என்ன வேணால் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன். நீ நல்லது தான் பண்ணுவ. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது" அப்படின்னு சொல்வார். அந்த நம்பிக்கை தான் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, 1, 2 வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேங்க. அப்புறம் வந்து சின்ன பாப்பாவுக்கு நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூவாக என்னால் வீடியோ போட முடியல. நடுவில் விட்டு விட்டு போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஓடி போச்சு. பெருசாக வியூஸ் போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடிட் பண்ணி போடுவேன். குட்டி குட்டி பாப்பாங்க இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடிட்டிங் பண்ணி போடுவேன். பாப்பாங்கள தூங்க வச்சுட்டு நைட் டைமில். அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. அப்படின்னா கேமராஸ் நல்ல குவாலிட்டியான கேமராஸ் இல்லை, மைக் இல்லை, நல்ல ஃபோன் கூட இல்லை. ஒரு டச் ஃபோன், அதுவும் உடஞ்சு போன ஃபோன் தான் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த ஃபோனில் தான் நான் முதல் முறையாக வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்படியே வந்து ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அது இதுன்னு வந்துக்கிட்டே இருந்தது. நான் வந்து ஒரு 2½ இயர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து சரியாகவே அப்லோட் பண்ணலை. எப்பயாச்சும் டைம் கிடைக்கும்போது ஒரு வீடியோ எடுக்கிறது, அதை எடிட்டிங் பண்ணுறது, போடுறது. நடுவில் அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனே விட்டுருவேன். அவங்கள பார்த்துக்கிட்டு ஒரு 2, 3 நாள் கழிச்சு அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க ரொம்ப நாளா வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். பெருசா வியூஸ் போலயே! இதுக்கப்புறம் வந்து கன்டினியூவா போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி, ஒரு 2 இயர்ஸ் போல கன்டினியூவா வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். வியூஸே போகாது. ஒரு 10, 15, 20, 50 வியூஸ்க்குள்ள மட்டும் தான் இப்பவும் அப்படிதாங்க போது. ஒரு 50 வியூஸ்க்குள்ள மட்டும் தான் வியூஸ் போய்க்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். அ பைத்தியம் பிடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. வீடியோ போட்டுட்டு உடனே ஒரு நாள் கூட முடியாது. ஐயோ! வியூஸ் போலயே அப்படின்னு எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா? இல்ல எவ்வளோ வியூஸ் போயிருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆ ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. அதுலயே வந்து முழு நாளும் வந்து யூடியூப்ப பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். வீட்ல பாப்பாங்க இருக்காங்க. அவங்க மேல கூட எனக்கு அந்த அளவுக்கு கவனம் இல்லாத அளவுக்கு போயிருச்சு. ஏதோ சம்பாதிக்கணும், குடும்பத்த காப்பாத்தணும், நம்மளும் நம்மளால முடிஞ்சத ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். பட் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆ அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு கேமரா வாங்குவோம். வீடியோ கிளியாரிட்டி சரியா இல்ல. அதனால ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி அதில வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 15,000 15,000 குடுத்து மொபைல் ஒண்ணு என் ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்தாருங்க. அந்த மொபைல் தான் நான் ஃபர்ஸ்ட்டு வாங்குன புது மொபைலு. யூடியூப்க்காக தான் வாங்குனேன். ஸோ அந்த மொபைல் வாங்கி அதில் கொஞ்ச நாள் வீடியோ போட்டேன். அப்போவும் வியூஸ் போகலங்க. அப்புறம் நெறைய பேர் என்ன சொன்னாங்க, "ஆடியோ கிளாரிட்டி இருக்கணும். நீங்க மைக் வாங்குங்க" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1500 போல காசு குடுத்து ஒரு மைக் வாங்குனேன். அந்த மைக் வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். பட் அதில எந்த யூஸுமே இல்ல. நம்ம நார்மலா பேசுறத விட ரொம்ப கம்மியான வாய்ஸ் மட்டும் தான் அதில கேட்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னொரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு வீட்ல எல்லாரும் பேசி டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் வாங்குறதுக்கு அமௌண்ட்டு போய் கடையில கேட்டோம். நல்ல ஒரு கிளாரிட்டியான மொபைல் வாங்கணும். வீடியோஸ்க்கு எந்த மொபைல் எடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டோம். பட் அவங்க சொன்னது எல்லாமே வந்து 32 40,000க்கு மேல சொன்னாங்க. அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்டோட மொபைல வாங்கி, அதுலயாச்சும் கிளாரிட்டி நல்லா இருக்குமோ என்னமோ அப்படின்னு நெனச்சு, அந்த மொபைல்ல வந்து என்னோட சிம்ம போட்டு, அதில வந்து வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படியும் கொஞ்ச நாள் போச்சு. அப்பவும் வியூஸ் பெருசா போலங்க. ஒரு 100, 200 அந்த மாதிரி தான் வியூஸ் போக ஆரம்பிச்சது. எனக்கு அதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பரவால்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அதுவே 100, 200 போனதே அ ரொம்ப ஏதோ வியூஸ் போயிட்ட மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் 100, 200 வியூஸுங்கிறது ஒரு வியூஸே இல்ல. அது இப்ப தான் தெரியுது. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இன்னும் கொஞ்சம் வீடியோ இதுவரைக்கும் போதும். இதுக்கப்புறம் வாய்ஸ் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு இன்னொரு மைக் வாங்கினேன். அந்த மைக்கும் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன். வாய்ஸ் வந்து அதுலயும் வந்து சரியா வந்து ரீச் ஆகல. வாய்ஸ் சரியாவே கேட்கல. என்னோட ஓன் வாய்ஸே வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இது வந்து கேமரா இல்லாம ஓனா பேசிட்டு இருக்கேன். இந்த வாய்ஸே நல்லா கேட்குது. மைக்க செட் பண்ணி, கேமரா செட் பண்ணி இதெல்லாம் போடுற வீடியோஸே வந்து சரியா கேட்கவே இல்ல. ஸோ அப்படியே எதேதையோ நெறைய இதெல்லாம் நான் ஏமாந்து தாங்க போயிட்டேன். நெறைய காசு செலவு பண்ணேன். மொபைல் 15,000 குடுத்து வாங்குனேன். அதுக்கப்புறம் மைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மைக்கு மாதிரி மாத்தி 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 வாங்கிட்டேன். இது எல்லாத்துலயுமே நான் ஏமாந்து தான் போயிட்டேனே தவிர, இதில எனக்கு எந்த யூஸுமே இல்ல. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் YouTubeல வீடியோ போடணும் அப்படின்னு ஆசையால கேமரா வேணும், மைக்கு வேணும், அதுக்கப்புறம் நல்ல மொபைல் வேணும். இதெல்லாம் இருந்தா தான் வீடியோஸ் வந்து வியூஸ் போகும் அப்படின்னு நெனச்சு, நீங்க எல்லாரும் என்ன மாதிரி ஏமாந்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவ சொல்றேன். நீங்க யூடியூபர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பேசிக்கான ஒரு டச் மொபைல் இருந்தா போதுங்க. உங்களால முடிஞ்ச கன்டென்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகுற வரைக்கும் குடுத்துக்கிட்டே இருங்க. கன்டினியூவா குடுங்க. அப்படி குடுத்தா மட்டும் தான் வியூஸ் போகும். கேமரா நல்ல கிளாரிட்டி, அப்புறம் வாய்ஸ் வந்து நல்ல கேட்கணும் சத்தம். வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு உங்க கையில இருக்கிற மொபைல்லயே வந்து நீங்க வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி போடுங்க. நெறைய ஃப்ரீ ஆப்லாம் இருக்கு எடிட்டிங் பண்றது. இப்பவும் நான் ஃப்ரீ ஆப்ல தான் எடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்கேன்.
நிறைய நிறைய கஷ்டத்த எல்லாம் தாண்டி நிறைய ஏமாந்து நிறைய காசு செலவு பண்ணி எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் கடைசியில் லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ இவ்வளவோ நடந்ததுக்கப்புறம் வியூஸு பெருசாக போகாது, பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய இல்லை. மேக்ஸிமம் ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தாங்க இருந்தாங்க. நான் வந்து 4 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் லைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டில் அதுக்கும் பெரிய ப்ராப்ளம் நடந்து வீட்டில் பெர்மிஷன் கேட்டு எல்லார்கிட்டேயும் அதுக்கப்புறமா நான் லைவ் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. வியூஸும் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்து 100 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு 700 800 அந்த மாதிரி வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. ஓன் கண்டென்ட்டாக கொடுங்க, கண்டினியூவாக வீடியோஸ் போடுங்க. வியூஸ் போதோ இல்லையோ கண்டினியூவாக நீங்கள் வீடியோஸை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து கிளிக் ஆகும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு லக்கு வேணுங்க. நீங்கள் எவ்வளோனா முயற்சி பண்ணுங்கள், பட் லக் இருக்கணும். நல்ல கிளாரிட்டி, அப்புறம் வாய்ஸ் நல்லா கேட்கணும், நல்ல கண்டென்ட் இருக்கணும், நல்ல எடிட்டிங் இருக்கணும், நல்ல தம்பெயில் இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி லக்கு வேணுங்க. லக் இருந்தால் கண்டிப்பாக டாப்பில் போயிடுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கடந்து வர்றதுக்கு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 2021 வந்து நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ண சேனலு. இப்போ வந்து 2025 ஆகுது. இப்போ தான் போன வருஷம் லாஸ்ட்டு டிசம்பரில் தாங்க டிசம்பரில் தான் வந்து நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசிங் ஆச்சு. ஸோ இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் லைவ் போட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க, வியூஸ் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிது. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசிங்கே ஆகியிருக்கு. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மேலே நம்பிக்கை வச்சு செஞ்சிட்ருக்கிற வேலையை விட்டுடுறதோ, இல்லை நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய காசு செலவு பண்ணி நிறைய பெரிய பெரிய கேமராஸு, நிறைய லைட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கிற ஒரு சின்ன மொபைல், ஓகேங்களா? ஏதோ ஒரு மொபைல், டச் மொபைல் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை மூலதனமாக வச்சு நீங்கள் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி அதிலேயே ரன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வியூஸ் நல்லா போகுது, என் சேனல் க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்களாம் நம்பும்போது இன்னும் கொஞ்சம் யூடியூப்லேருந்து வர அமௌண்ட்டை வச்சு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. என்ன மாதிரி நீங்கள் யூடியூப்க்கு தேவையான பொருள் வேணும்னு வாங்கி ஏமாந்து போடாதீங்க. காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மேக்ஸிமம் நான் வந்து யூடியூபுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி ஏமாந்து தாங்க போயிருக்கேன். அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மொபைலை வச்சு உங்களை நம்பி வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருந்தால் கிளிக் ஆகும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா 2 days ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோவை மறக்காமல் அப்லோட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களோட வீடியோஸு இன்றைக்கி இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் நல்ல வியூஸ் போகும். நல்ல கண்டென்ட்டாக கொடுங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்காக வந்து நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. யூடியூப்பில் வருமானம் வரும் அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. நானும் 4 வருஷமாக உழைச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அமௌண்ட்டு வந்த பாடில்லை. நீங்களும் என்ன மாதிரி ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஒரு ஹாப்பி நியூஸோடு உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.